இதுக்கு தாண்டா நாங்க வெளியூர்காரன் ஊருக்குள்ள சேர்க்கறதே இல்ல. குடுறாரு வர. ஜெய மாட்டேன் என்ன தம்பி ஆளா இருக்கிறீங்க? ஏன் தம்பி வெளியூர்ல இருந்து வெள்ளை கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து சாயத்தை தடவி நாட்டு கோழி முட்டைன்னு 6 மாசமா ஊரே ஏமாத்திருக்காயா. நீங்க போங்க. தம்பி 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 கோழி முட்டைக்கு போய் கொலை பண்ணலாமா? கொலைக்காரனை கூட நாங்க மன்னிச்சிருவோம்யா. இந்த மாதிரி நம்பிக்கை துறைக்கு நாங்க மன்னிக்கவே மாட்டேயா. தம்பி வேணாம் தம்பி, எனக்காக ஒரு முறை விட்டுருங்க, என்னை மன்னிச்சிருங்க தம்பி. என்னய்யா இவருக்காக போய் நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? டேய் ஐயா சொல்லிட்டாரேன்னு உன்னை விடுறேன். எழுந்து ஓடா. உன்னை ஊரு பக்கமே பார்க்க கூடாது. மன்னிச்சிருங்க ஐயா. எதுக்கு தம்பி? முதலாளே உங்களுக்கு போலியா முட்டையை வச்சிட்டோம். இனி அப்படி நடக்காது. அதனால ஐயா இத்தினூண்டு முட்டை விஷயத்துக்கே மல்லாக்க போட்டு கழுத்துல கத்தி வைக்கிறாங்களே. இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சா எப்படி போட்டு எதை அறுப்பாங்கன்னு தெரியலடா குத்தல்லி. உடனே ஊருக்கு போறதுக்கு வழியை பார்க்கணும். வணக்கங்க. வாங்கண்ணே, சாப்பிட்டு போலாம். தம்பி என்ன இந்த பக்கம்? சார்ஜ் அதுக்கா? கோபி ஐயா கரண்ட் பெட்டி காட்டுறான். சரிங்க வாங்க தம்பி. சாப்பிட்டீங்களா தம்பி? சாப்பிட்டேண்ணா. வாங்க இதில் போட்டுங்க. வரேன் தம்பி. சரிங்க. சாப்பிட்ற மணிக்கம். டே ஹெல்பர் அனிமல். டே மாமிசமலை அண்ணே, எங்கடா நாடக அமைப்பாளர்? போனுக்கு கரண்ட் கொடுக்க போயிருக்காரு. அவரு போனுக்கு கரண்ட் ஏத்த போகல, பொண்ணுக்கு கனெக்ஷன் கொடுக்க அழைகிறார். இந்த பார், கரண்ட் சாக்கடிச்சுன்னு வச்சுக்க கை கால் மட்டும் தான் வரைச்சுக்கும். காதல் சாக்கடிச்சுன்னா கபாலமே கலண்டுரும். என்னடி ஜர்க்கு? ஏண்டா ராத்திரி முழுக்க ஒரு பெரிய மனுஷனை யானை மண்டையில உட்கார வச்சுட்டு அவன் என்னடா நான் பெரட்டுது பெசைதுங்கிறோம், நீ என்னடா கொட்டுது கடையுதுங்கிற. ஏய் இந்த பார், 2 நாள் டிராமா போட்டு முடிச்சிட்டு டெண்டை காலி பண்ணிட்டு வந்த வழியா போயிட்டே இருக்கும். நாடகத்தை லெங்க் பண்ணலாம்னு நினைச்சிங்க, ஊருக்கார நம்ம மேல புது சொட்டு குட்டு ஆடிடுவான். தாய் மாமா நான் இருக்கிற பொழுது மாம்ஸ் இந்தியா கார்பரேஷன் இருக்க நீ ஏன் பாக்குற? ஏய், ஏன்டி அவளை கிண்டல் பண்ணிட்டு வரீங்க? பின்ன சென்னிமலை மாப்பிள்ள காட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறானா? ஏய் போடி சும்மா. ஆகா, வளையம் பெருசாகிட்டே போகுது. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. ஐயா, நம்ம ஊர் சாப்பாடு எப்படி பிடிச்சிருக்கா? ரொம்ப பிரமாதம். என்ன காரம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லாம் ஐயாவுக்காதான். ஐயாக்காகவா? நேத்தான் பார்த்தோம் ஐயாவோட கோவத்தை. சும்மாவே வெறி பிடிச்சி திரியிறாரு. மேற்கூடு காரத்தை வேற கூடுதலா போட்டு கட்டுக்கிடங்காம காட்டுக்குள்ள ஓடிட்டாருன்னா காடு தாங்குமா இல்ல நாடு தான் தாங்குமா? நீங்க எல்லாம் விளங்கவே மாட்டீங்கடா. ஐயா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இன்னைக்காவது கொம்பம் இறங்கணும்னு தானே. கவலையே படாதீங்க, இன்னைக்கு இறங்குறாயா. பாஞ்சு மடக்குறீங்க, அவனை அடிச்சு கொன்னுட்டு நாளைக்கே நீங்க ஊருக்கு போறீங்க. போதுமா? அடங்கப்பத்தா, சந்தோஷமா? ஊருக்கு ஊருக்கு
தம்பி நீங்களும் சந்தோஷமா இருக்குண்ணே. முகரையில பாரு, மூஞ்சூருக்கு முத புள்ள மாதிரி. சார், ஊர்க்காரங்க இவனை தலையில தூக்கி வச்ச உடனே எவ்வளவு தெனாவட்டா திறாங்க பாருங்க சார். நம்ம வர்றேன்னு தெரிஞ்சு கூட நடு ரோட்ல எம்பிட்டு திபரா போறான் பாருங்க. ஆறனடியா இருங்க, டேய் அடிச்சு ஓடுறா சார். அடிச்சு ஓட்டுறதுக்கு இது ஒன்றும் எருமல்ல சார், யானை. கொஞ்சம் பொறுமையா வாங்க. பாருங்க சார், என்ன எகத்தாலும் போல சொல்றானே. மாப்பிள்ள கொஞ்சம் மரியாதையை பேசு. ஆபீஸருக்கு போய் வண்டி நிறுத்தியா? என்னமோ கொம்பனையே வரட்டிட்டு மாதிரி திமிரா போய்கிட்டு இருக்கா. என்னடா பாக்குற? கொம்பனா யாரும் தெரியுமாடா? ஏய், ஊருக்காரங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. தெரிஞ்சிருந்தா அப்பயே ஓடி இருக்க மாட்டாங்க. 3 ஸ்டேட் கண்ணுக்குள்ளையும் விரல விட்டு ஆட்டின என்னடா. 12 வாட்சரு, 4 ரேஞ்சரு, 3 வெட்டினேரியன், ஆதிக்காட்டுல 10 25 பேரு, டிபார்ட்மெண்ட்லயே மொத்தம் 19 பேரை குடல் தனியா குந்தாணி தனியா நசுக்கி போட்டு போன என்னடா. பெரியவரே சார். உன்னை பார்த்தா வாழ்ந்து முடிச்ச மாதிரி தெரியுது. இந்த வாழ வேண்டிய பசங்களை கூட்டிட்டு ஏன் எங்க தர்ற? அதை யானை நினைச்சியா? பேய் உசுறு மிஞ்சணும்னா ஊர் போய் சேரு. ஏய், ஒரு அடிச்சு விட்டுக்கடா. மண்டே ஆட்டிக்கிட்டு என்ன ஏன்னு தெரியாம கிளம்பி வந்துரு. ஏதோ பூனை வரட்ட போறோம். டேய் வாட வண்டி ஓரமா ஒதுக்கு. என்ன மாப்பிள்ள என்கிட்ட பேசுற மாதிரி அதிகாரிகள்கிட்ட பேசுறேன். அவங்க பார்வையே சரியில்லை. திடீர்னு பேப்பர் கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? பள்ளியப்பன் கும்கிய கூட்டிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் அமைதி. மூடிட்ட மாப்பிள்ள வாடா. டே மாணிக்கம், நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கன்ஃபார்ம்டா. 1, கொம்பனால நம்ம குடல் பிதுங்கி சாகிறது. 2, நீ துவாக்குன்னு தெரிஞ்சு ஊர்க்கார எங்க மேல பூந்து ஜடுகுடு ஆடுறது. 3, பேப்பர் இல்லைன்னு தெரிஞ்சு காட்டுலாக்க அதிகாரிகள் நம்மளை போட்டு கஜக்கிறது. அப்படியே 3 ஆப்ஷன்ல நம்ம தப்பிச்சிட்டாலும் இவன் காதல் நம்மளை கண்டமாக்கிடும். மணினா பொம்மா, சொல்லுண்ணே. நான் வள்ளியை பார்க்க தான் வந்திருக்கேன். குட்டிமா எப்படி இருக்கா? குட்டி அம்மா இன்னும் ஐசியூல தான் இருக்கு. வள்ளி வர்றதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும் போல இருக்கு. அங்க பிரச்சனை ஒன்றும் இல்லையே? பிரச்சனையா? மணினா, நீ என்னை எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே. எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே ஹலோ ஹலோ, டேய் கேக்குதா? அப்படி இருக்கானே. நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், அது கட்டுப்பாடான ஊருடா. எதுவும் பிரச்சனை ஆயிர போகுது. தேவையில்லாத வேலையில என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் பேசுடா. தம்பி, சார்ஜ் ஏற்றிக்கிட்டீங்களா? ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க. ஹலோ, சொல்லுங்கண்ணே. என்னடா ஃபுல்லா ஏறிடுச்சு? மனசு ஃபுல்லா ஏறிட்டானே. என்ன நம்ம பேசுற? இப்பெல்லாம் அப்படிதானே பேசுறேன். நான் எது சொன்னாலும் கவிதைங்கிறானே இந்த உண்டியல் பைய. கவிதையா? எதுக்குடா? கவிதைலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன் கல்யாணமே பண்ணிக்க போறேன். இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே செம்மையா போயிட்டு இருக்கேன். செமையா போயிட்டு இருக்கா? டேய் பொம்மா, அவங்க எல்லாம் ஒரு தனி என்னடா. ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீ பாத்துக்கோ. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மணினே. டேய் பொம்மா, சரி மாணிக்கம் நல்லா இருக்குல்ல? அதுக்கு என்ன, அது நல்லா தான் இருக்கு. மணிக்கம், நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
அவ்வளவுதானே. அது அங்கதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. மேல உட்காரலாமா? வாங்க மாணிக்கம், கால் நீட்டுறா.